அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 25/4/2025 இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் நமக்கு குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்கப்பா. அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 25/4/2025 இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்கப்பா. இதை நீங்கள் எது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருந்து 25/4/2025 இன்னையிலிருந்து 24/5/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் தான்ப்பா இந்த வட்டமும் கொடுத்துருக்காங்க. அதுலேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு எக்ஸாம் டேட் என்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12/7 கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நமக்கு 13/7/2025 சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ நமக்கு 12/7/2025 அதை மாற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த விண்ணப்பிக்கிறது ப்ராசஸிங் எல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. ப்ளஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிலே கீழே வந்தீங்கன்னா வேக்கன்சி கொடுத்துருப்பாங்க. இந்த வேக்கன்சி தான் இப்போ நம்ம எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி கடந்த சில நாட்களாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, எல்லா வேலையுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா போன 2024 குரூப் 4 ஆகட்டும், அதுக்கு ரிசல்ட் விட்டது, அப்புறம் அதுக்குரிய கலந்தாய்வு, அதுக்குரிய அப்பாயின்மெண்ட் கொடுத்தது எல்லாமே அடுத்தடுத்து ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க. இப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணி நமக்கு இப்போ கொடுத்துருக்க இந்த குரூப் 4 வேக்கன்சி ப்ளஸ் இந்த குரூப் 4 கால்ஃபர்மே நமக்கு அக்டோபர் மாதமே ஆனுவல் பிளானும் விட்டு வேலையை ரொம்ப ஸ்பீடாக செஞ்சாங்க. அதே ஸ்பீடில் நமக்கு இந்த வேக்கன்சிலையும் ஆப்பு வச்சுட்டாங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்போ நம்ம கொடுத்துருக்க வேக்கன்சி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 3935 வேக்கன்சி மட்டும்தான்ப்பா கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டைப்பிஸ்ட்டு ப்ளஸ் வனக்காப்பாளர் அதெல்லாம் கழிச்சிங்க அப்படின்னா வெறும் டிகிரி மட்டும் படித்தவங்களுக்கு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2210 வேக்கன்சி மட்டும்தான் வரும். அதாவது டிகிரி மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் தெரியாமல் இல்லை சயின்ஸ் மேஜராக இல்லாமல், சரிங்களா? அதுதான் வெறும் டிகிரி மட்டும் அப்படின்னு அர்த்தம். அதாவது சயின்ஸ் மேஜர்னால் +1 +2ல் ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் எடுத்து படித்து ப்ளஸ் சயின்ஸ் மேஜர் படிச்சிருப்பாங்கல்ல அவங்க, ப்ளஸ் டைப்பிஸ்ட் இல்லாதவங்க, டிகிரி மட்டும் ஒரு இன்ஜினியர் மட்டும் படிச்சிருக்கேன், என்கிட்ட டைப்பிஸ்ட் இல்லை, ஷார்ட்கட் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வெறும் 2210 வேக்கன்சி தான்ப்பா கொடுத்துருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சி என்ன மைண்ட் செட்டில் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் விட்டாங்கன்னு தெரியலை. அதுக்குமே அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. பதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒருக்க நாங்கள் எக்ஸாம் நடத்தினோன்னா நாங்கள் 10,000 வேக்கன்சி வரைக்கும் நாங்கள் விடுவோம். ஆனால் இது உங்களுக்கு நாங்கள் வருஷம் வருஷம் நடத்துறதுனால இவ்வளோ வேக்கன்சி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதுக்குமே அவங்க பதிலாகவே அதையுமே சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு நம்மளால் ஏற்றுக்கிட முடியும் அப்படிங்கிறது தெரியலப்பா. ஏன்னா போன வட்டம் நிறைய பிள்ளைங்க கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி நம்ம ஸ்டூடெண்ட்டே 1 மார்க் 2 மார்க் அப்படின்லாம் போயிட்டு வெளியே வந்த பிள்ளைங்க இருக்காங்க. இப்போ வேக்கன்சி இந்த வருஷமும் இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியலை. இதுக்கு கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி காத்திருப்போம். வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே படிக்கிறத விட்டுறாதீங்கப்பா. ஏன்னா ஒருத்தருக்கும் இப்போ உங்களுக்கும் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க, உங்கள் எதிர்த்த வீட்டுக்காரவங்க, உங்கள் கூட படிக்கிறவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு யாராக இருந்தாலும் ஒருத்தருக்கு தேவை ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான். ஏன்னா ஒருத்தர் 2 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போகிறதில்ல. நமக்கு தேவை ஒரு ஆளுக்கு ஒரு போஸ்டிங். அந்த 3935 வேக்கன்சி அவங்க விட்டால் என்ன, ஒரு வேக்கன்சி விட்டால் என்ன, 4 வேக்கன்சி விட்டால் என்ன, அவங்க ஒரு வேக்கன்சி விட்டாலும் அந்த அப்பாயின்மெண்ட் வாங்குகிற அந்த ஒரு ஆளாக நான் இருப்பேன் அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்கப்பா. இது உங்களுக்கு மோட்டிவேஷனுக்காண்டி தான் இந்த வார்த்தை. இது யார் மனத்தையும் காயப்படுத்துறதுக்காக இல்லை. ஒரு வேக்கன்சி விடுறாங்க அப்படின்னா அந்த ஒரு வேக்கன்சிக்குரிய அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நான் வாங்குற அளவுக்கு தீவிரமாக படித்து நான் ஹை கட்டாப்பில் இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையை மனசில் வச்சு படிக்க ஆரம்பிங்க. இந்த வருஷம் இவ்வளோ 3935 வேக்கன்சி இவங்க கொடுத்துருக்கிறதுல நம்ம இதுக்கு பின்புலம் நம்ம என்ன யோசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் ரொம்ப ஹையாக இருக்கும்ப்பா. ஆனால் படிக்கிறவங்க இனிமேலும் சோம்பேறித்தனமாக இருந்துடாதீங்க. 180+ போட்டால் மட்டும்தான் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பக்கத்தில் நீங்கள் போக முடியும். 170க்கு கீழே இறங்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம திரும்ப அடுத்த வருஷம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும்ப்பா. இந்த வருஷம் அடுத்த வருஷத்துக்கு எலெக்ஷனை வச்சுக்கிட்டே இந்த வருஷம் வெறும் 3935 தான் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்த வருஷம் எலெக்ஷன் டைமு இவங்க எக்ஸாம் நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களாங்கிறது இப்போ இவங்க பண்ணதை பார்த்தா கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வருஷம் இருக்கிற எக்ஸாமை எல்லாரும் தெளிவாக படித்து கிளியர் பண்ணுறதுக்கான வழியை பார்த்துருங்கப்பா. இனிமேல் சோம்பேறித்தனப்படாதீங்க, ஃபாஸ்ட்டாக படிக்க ஆரம்பிங்க. இனிமேல் கூடுதலாக 2 மணி நேரம் டைம் ஒதுக்கி படிக்க ஆரம்பிங்க. இப்போ வேக்கன்சி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள்.
விஏஓக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 215 வேக்கன்சி கொடுத்துருக்காங்கப்பா. இளநிலை உதவியாளருக்கு 1621 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இளநிலை உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்துக்கு 6 வேக்கன்சி, தமிழ்நாடு வனத்தோட்டக்கலைக்கு 5 வேக்கன்சி இப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதிலே பிரித்து பார்த்துட்டு நீங்கள் டைப்பிஸ்ட்டுக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1099 வேக்கன்சி வந்து டைப்பிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சுருக்கெழுத்து தட்டச்சர் நிலை 3 அதாவது ஷார்ட்ஹேண்ட் இருக்குல்லப்பா, அதுக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா 335 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதிலே பாருங்கள், வன காப்பாளருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு வன சார்நிலை பணி அதுக்கு வந்து 68 கொடுத்துருக்காங்க. ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளருக்கு 35, வனக்காவலருக்கு வந்து 71, வனக்காவலர் பழங்குடியின இளைஞருக்கு வந்து 24 வேக்கன்சி கொடுத்துருக்காங்கப்பா. மொத்தம் வனக்காப்பாளருக்கு வந்து 15 வேக்கன்சி. அகைன் வனக்காப்பாளருக்கு அதாவது தமிழ்நாடு வனத்தோட்ட கழகத்துக்கு வந்து ஒரு 50 வேக்கன்சி, மொத்தம் 15 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு பொருந்தும் நேர்வுகளில் தேவையான காலி பணியிடங்கள் குறைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் இதில் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. அது நம்ம கலந்தாய்வின் போது தான் நம்ம பார்க்கணும். வேக்கன்சி வந்து மொத்தம் நமக்கு 3935 தான். இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்கப்பா. அதனால் வேக்கன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு யாருமே சோர்ந்து போயிடாதீங்க. கண்டிப்பாக படிக்க ஆரம்பிங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதல் எஃபர்ட் போட்டு படிக்க ஆரம்பிங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து கம்மியான நாட்கள் தான். நம்ம சேனலில் ஏற்கனவே 50 டேஸ் ஸ்டடி பிளான் கொடுத்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம்ப்பா. இன்னும் அடுத்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்துட்டதுனால நம்ம பிளானை எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.